மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்களை நாங்கள் சந்தித்து 2021ஆம் ஆண்டு முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பட்டியலை வழங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் கடந்த 4.5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் அடிக்கப்பட்ட ஊழலுடைய விவரங்களை மாண்புமிகு ஆளுநர்களிடம் வழங்கி திமுக அரசு செய்த ஊழல்கள் அனைத்திற்கும் முழுமையான போதிய ஆதாரம் உள்ளதால் முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். கடந்த 56 மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது. இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம். திமுக கடந்த 56 மாத கால வருடத்திற்கு 1 லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் 4 லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை. ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி 30,000 கோடி ரூபாயை திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள். ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள். ஊழல் செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது.